வணக்கம். இன்றைக்கி மறுபடியும் சனாசினி பாட்காஸ்ட்டில் சந்திக்கிறோம். இப்போது போல் நான் சிவராஜ், என் கூட ப்ரொஃபஸர் சிவமுருகன் இருக்கார். இன்றைக்கி வந்து ஆன்லைன்லேருந்து நம்ம கூட கலந்துக்கிறாரு. நம்மளோட ஒரு முக்கியமான நண்பர் டத்து ஸ்ரீ கணேஷ் இருக்கார். இவர் வந்து டிவேட் உலகத்தில் டிவேட் அந்த ட்ரைனிங்ஸ் டிவேட்டில் வந்து டெக்னிக்கல் வொகேஷ்னல் ட்ரைனிங்கில் வந்து ரொம்ப அனுபவசாலி. ரொம்ப நாள் இந்த துறையில் வந்து ஈடுபட்டு நிறையா மாணவர்களை வளர்த்துக்கிட்டு இருக்கார் இந்த துறையில். ஸோ அதுக்கு முந்தி வந்து எப்போதும் கேட்டுக்கிற போல் சனாசினி பாட்காஸ்ட்டை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர்கிட்ட. அப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் தொடர்ந்து இந்த விஷயத்தை செய்யும் போது தான் எங்களுக்கு இன்னும் ஊக்கங்கள் கூட கிடைக்கும். இன்னும் நிறையா டத்து ஸ்ரீ கணேஷ் மாதிரி நிறைய பேர் கொண்டு வந்து நிறைய விஷயத்தை சமுதாயத்துக்கு தேவைப்படுதுன்னு பகிர்ந்துக்கிறோம். வணக்கம். வணக்கம் வைபி, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வைபி. வணக்கம் ப்ரோஃப். வணக்கம். ஸோ எப்படி உங்கள் சூழ்நிலைலாம் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு? ஒரு சொல்லுவாங்களே கேன் பி பெட்டர்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இன்னைக்கு. ஜஸ்ட் த மோட்டிவேஷன் லைக் எவ்ரி டைம் நம்மளுக்கு வந்து என்றைக்குமே நம்ம செய்கிறதோட நம்ம பெட்டராக செய்யலான்னு நம்மளுக்கு வந்து அந்த வேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே டத்தோ, டிவேட் இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டில் எங்கே இங்கே திரும்பினா எல்லாம் டிவேட்னு இருக்காங்க. டிவேட்னா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டெக்னிக்கல் வொகேஷ்னல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். ஓகே, ஸோ அது வந்து ஒரு முந்தி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்பிஎம் முடிச்சுட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எஸ்பிஎம் செய்யலாம், இல்லைனா அகடமிக் செய்யலாம், இல்லைனா டெக்னிக்கல் ஸ்கூல் போகலாம். ஆனால் முந்திலேருந்து ஒரு மைண்ட் செட் இருக்குது பேரண்ட்ஸ்லாம் சரி பொதுவாகவே. டெக்னிக்கல் போயிட்டால் அவன் வந்து படிக்காதவன் தான், படிக்க திறமை இல்லாதவன், அகடமிக்கில் எக்ஸலன்ஸ் கேனாட் ஐ கெட் குட் ரிசல்ட்ஸ், அவன் வந்து டெக்னிக்கல் போகிறான். அந்த மாதிரி ஒரு டபுள் ஒரு ரெண்டாவது ஆப்ஷன் மாதிரி இருந்தது. பாலிடெக்னிக் பேர் சில பேர் கிடச்சி கூட சில பேர் போக மாட்டாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன டிவேட்னா என்ன உங்களோட இது? மேபி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. பட் நான் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த டிவேட் டெக்னிக்கல் வொகேஷ்னல் எஜுகேஷன் ட்ரைனிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு எல்லாமே எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு விஷயம் இருக்குது கையில். இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஒரு காம்பிடன்சி இருக்கனால தான் உங்களுக்கு வந்து ஒரு நீச் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு லீடராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த டிவேட்டோட எக்கனாமிலே வந்துட்டு நிறைய விஷயம் அடங்கியிருக்கு. டெக்னிக்கல் வொகேஷ்னல் எஜுகேஷன் ட்ரைனிங் இதில் வந்துட்டு ஒரு ஈகோசிஸ்டமே இருக்குது. அகாடமிக்கு இப்படி ஒரு ஈகோசிஸ்டம் இருக்கும். அகாடமிக்கோட ஈகோசிஸ்டம் பார்த்தீங்கன்னா ப்ராஃப் வந்து சொல்லுவார், அவருக்கு இன்னும் நல்லா அதை பற்றி தெரியும். ஒரு ஃபிலோசபிக்கல் வந்து ஒரு எண்ட் ஜெர்னின்னு சொல்ல முடியாது. ஃபிலோசபிக்கல் ஜெர்னி வந்து பிஹெச்டிக்கு போகும்போது அங்கேருந்து வந்து நம்ம பல விஷயத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதே மாதிரி டெக்னிக்கல் வொகேஷ்னல் எஜுகேஷன் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெக்னிக்கல் டெக்னிக்கல்ன்றது வந்து ஒரு ஈகோசிஸ்டமில் முக்கியமான ஸ்கில்ஸ் இருக்கும்போது அது என்ன டெக்னிக்கல் விஷயம்லாம் அதில் தேவைப்படுமோ, ப்ராக்டிக்கல் இதெல்லாம் தேவைப்படும், அது டெக்னிக்கல்னு சொல்லுவாங்க. வொகேஷ்னல் சொல்லும்போது அந்த பேரில் இருக்குது வொகேஷன்னா வேலை என்ன, ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஸ்கோப், ஒர்க் ஸ்கோப் என்ன, ஒரு இண்டஸ்ட்ரியில் என்ன வொகேஷன் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும், இல்லை முக்கியமாக ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும். அப்புறம் எஜுகேஷன்னா வந்துட்டு அந்த துறையில் இப்படி வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து அவங்க செய்வாங்க, அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் இப்படி வந்து அவங்க வந்து மூவ் பண்ணுவாங்க, அந்த ப்ராக்டிக்கல் சரி அந்த மாதிரி. அப்புறம் ட்ரைனிங் எடுத்துட்டாலே வந்துட்டு அடால்ட் செக்ஷனுக்கு வந்துடும். மீனிங் ஒரு ஒர்க்கிங் அடால்ட் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து லைஃப் லாங் லேர்னிங் எஜுகேஷன் இருக்கிற மாதிரி லைஃப் லாங் ரீஸ்கில்லிங் அப்ஸ்கில்லிங் வந்து தேவைப்படும். ஸோ இதான் வந்து டிவேட்டோட முழுமையான ஒரு விஷயம். மலேசியாவில் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மக்களை குறை சொல்ல மாட்டேன், நம்ம எப்போதும் ஒரு ஹைப்பில் மாட்டிக்குவோம். ஒரு டேர்மை கண்டுபிடிச்சிட்டு அந்த டேர்ம் தான் வாழ்க்கையை மாற்ற போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதில் பிடிச்சிட்டு இருப்போம். ஏன்னா அதை வந்து எப்படி மார்க்கெட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். பட் அதை நம்ம டீப்பாக புரிஞ்சிக்காமல் அதில் போய் நம்ம போகும்போது அதில் வந்து ஹேட்டும் தெரியாமல் டேலும் தெரியாமல் நம்ம போயிட்டுருப்போம். ஸோ இந்த அடக்கத்தில் தான் வந்து டிவேட்னு ஒரு விஷயம் இருக்குது சொல்லுங்கள். ஸோ ப்ராஃப் லத்துஸ்ரீ, நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு டேபு ஆயிடுச்சு. டிவேட்னா நம்ம பிள்ளைங்க வந்து டிவேட்டில் பழகக்கூடாது. அது முந்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர், லாயர்ஸ், அக்கௌண்டன்ட்ஸ் எஸ்தோ இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா பேருக்கும் அந்த ஸ்கில் இருக்குது, அந்த நீச் வாய்ப்பு இருக்குது. என்ன வயசில் வந்து அந்த பேரண்ட்ஸ் டெவலப் பண்ணலாம் இதை ஆக்சுவலி? ஓகே, இன்னைக்கு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கில்ன்ற ஒரு விஷயம் வந்து 12 வயசுக்கு அப்புறம் வந்து நம்ம ஸ்கூல் சிஸ்டம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 1 7 வயசுலேருந்து
12 வயசு வரைக்கும் யூபிஎஸ்ஆர் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து ஒரு டிஸ்கவரி ஸ்டேஜில் இருப்போம். அந்த பையனுக்கு வந்து எல்லா ரிசல்ட்ஸும் நல்லாவாக இருக்கும், இல்லைனா சில பிள்ளைங்களுக்கு வந்து எல்லா ரிசல்ட்டும் கம்மியாக இருக்கும். அதில் வச்சு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருப்போம். ஏன்னா அவங்க அன்றைக்கி தான் ஸ்கூல் சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ஒரு ஹெட் ஸ்டார்ட் இருக்கும். இப்போ 12 வயசுக்கு அப்புறம் ஒரு பையனோட அந்த பியூபர்ட்டி ஏஜும் வரும் வச்சுக்கிங்களேன். ஸோ அவங்கள வந்து ஒரு மிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்கும் மைண்டில், ஒரு ஒரு செல்ஃப் பிலாங்கிங் இருக்கும், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வரும் அவங்க. அன்றைக்கி வந்துட்டு அவங்க என்னெல்லாம் படித்தாங்களோ அதை ஹெட் ஸ்டார்ட் எடுத்துகிட்டு அந்த 12 வயசுக்கு அப்புறம் வந்து அவங்களோட திறமையை அவங்க வந்து டிஸ்கவர் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது they multiply their strength. அந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும். அப்போனா 13 வயசில் தான் வந்து நம்ம வந்து செகண்டரி ஸ்கூலுக்கு போகும்போது யூனிஃபார்ம் மாறும், ஸ்கூலோட சிஸ்டம் மாறும், ஒரு புது சப்ஜெக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, மேத்ஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகும், சயின்ஸோட சப்ஜெக்ட் கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகும், காம்பிடன்சிஸ் கொஞ்சம் மாறும். இந்த நேரத்தில் வந்து இந்த ஸ்கில்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப லைட்டாக அந்த பிள்ளைங்களோட அந்த மாணவரோட மைண்ட் செட் புரிஞ்சுக்கிட்டா அவங்கள டெவலப் பண்ணலாம் ஸ்கில்ஸில். பட் நம்ம என்ன செய்கிறோம், கொஞ்சம் தள்ளி கொண்டு போயிட்டு கொண்டு போகிறோம் அவங்க ஸ்கில்ஸுக்கு. என்ன ஸ்கூல் முடிஞ்ச பிறகு வழி இல்லாட்டினா அப்புறம் ஸ்கில்ஸில் கொண்டு போய் விட்றோம். அப்போ அந்த டெபு சொன்னீங்களே, அந்த மைண்டில் நல்லா படிக்கானா ஸ்கில்ஸ் தொழில் திறனில் போய் படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிற டெபு அங்கே உருவாக்குறோம். ஆக்சுவலி இட்ஸ் நாட் ரைட். நீங்கள் பார்த்தீங்க ஃபின்லாண்டில் எடுத்துக்கங்க, நான் கான்ஃபரன்ஸ்லாம் பேசும்போது எப்போதும் இன்ஃபீரியரில் எனக்குன்னு ஒரு இது ப்ரெசென்ட் பண்ணும்போது, யூரோப்பில் ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்களாம் வந்து அந்த ஸ்கில்ஸோட ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சக்ஸஸாக ரேட் காமிப்பாங்க அவங்களோட இது. ஏன்னு பார்த்தீங்கன்னா they start the skills program at the early stage of maybe 11-12 இயர்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒரு ஸ்டெம் விஷயத்தில் வந்து அவங்க ஏதாச்சும் செய்ய சொல்லிவிட்டு அதிலிருந்து பிக்கப் பண்ணி அவங்க இருக்கிற ஸ்ட்ரெங்க் அங்கேருந்து வந்து மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து எப்படி செய்வோம்னா அந்த தொழில் திறன் வந்து வேலைக்கு எப்போதும் சம்மந்தப்படுத்துவோம். இல்லை நீ வந்துட்டு இதை படித்தா இந்த இடத்துல வேலை செய்யலாம், பட் இன்ஸ்டெட் ஆஃப் அந்த என்டையர் ஸ்கில்ஸ் செட்டை புரிஞ்சிக்காமல் ஒருத்தவங்களோட வேலை வாய்ப்பை வந்து நம்ம வந்து திரும்பிக்கூடாது. அப்படி தான் அவங்க போகிறாங்கன்னு நினைக்கக்கூடாது. ஸோ என்னை கேட்டிங்கன்னா வாட் யூ சேட் இஸ் ரைட். இந்த வயசுலேருந்து இந்த ஸ்கில்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஐ வில் சே தட் டு ஆன்சர் டு யுவர் கொஸ்டின், 12 வயசுலேருந்து இப்போ நம்ம ஆரம்பித்தோம்னா அவங்களோட ஸ்கில் செட்டை கண்டுபிடிச்சி நெக்ஸ்ட் லெவல் அவங்கள டெவலப் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் என்ன கேட்டிங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஜாயித் என்ன சொல்லியிருக்காருன்னா 15 years after they complete the Form 3 is thinking as a feeder towards technical college, vocational, and also he also suggested 4,000 as a basic salary and to open up a center for TVET. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன கேட்டிங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அருமையான ஸ்டேட்மெண்ட், விஷன் வந்து அருமையான விஷன். பட் இதில் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் போது நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த விஷயம் காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு. TVET எடுத்துக்கிட்டாலே ஒரு பிரமிட் பாருங்களேன், அந்த பிரமிடில் கீழே ஃபவுண்டேஷன் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த பிரமிட் ஷேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபவுண்டேஷன் வந்து ஃபீடர் ஸ்கில்னு சொல்லுவாங்க. அந்த பையன் வந்துட்டு டியூனோ அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், அந்த ஃபீடர் ஸ்கில்ல மலேசியாவில் more than 1.2 million people are SKM graduates. they are SKM ஒரு level 2 level 3 சர்டிஃபிகேட் வச்சுட்டு இருந்துட்டு இருப்பாங்க. அவங்க ஃபீடர் ஸ்கில்ஸில் இருக்காங்க. ஃபீடர் ஸ்கில்ஸ் அந்த பாட்டம் ஆஃப் த பிரமிட். அவங்க மேலே போக முடியாது. ஏன்னா they have the skill but they don't have any abilities or competency to have the communication skills or to have the managerial skills to go up. ஏன்னா அந்த மிடில் செக்மெண்ட் வந்து யூனிவர்சிட்டி கிராஜுவேட்ஸ் வந்து பூரா பார்ப்பாங்க அங்கே. ஏன்னா அவங்க யூனிவர்சிட்டி கிராஜுவேட் அகாடமிக் முடிச்சுட்டு வந்தோன்னா டிகிரி வரணும்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஐ வாண்ட் டு பி a manager, I want to be a supervisor, அங்கே போடுவாங்க. அப்போ இந்த டாப் பார்த்தீங்கன்னா those have put effort into become an academic எக்ஸலன்ஸில் வந்து போவாங்க. ஒரு MBA முடிச்சுட்டு நான் வந்து CEO ஆக போகிறேன், இல்லைனா ஒரு டைரக்டர் ஆக போகிறேன்னு அங்கே போவாங்க. ஸோ இது வந்து பீக்கில் இருக்குது. அந்த கடைசி ஃபீடர் இருக்காங்களே அவங்க தான் முதல் நம்ம காப்பாற்றணும். ஸோ இந்த 15 வயசு வந்து ஆஃப்கோர்ஸ் அது வந்து யூ லைக் இட் or டோன்ட் லைக் இட், பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு ஏதாச்சும் இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து ஐ வுட் சே நேச்சுரலாக நடக்கிற ஒரு விஷயம். பட் இந்த 1.5 million SKM கிராஜுவேட்ஸ் வந்து 1.2 to 1.5 million இருக்காங்களே, அவங்கள எப்படி நீங்கள் மேலே ஏற்ற போகிறீங்க? அது வந்து ஒரு வேஸ்டடான டேலண்ட் தானே. ஸோ அந்த SKM கிராஜுவேட்ஸ்க்கு வந்து ஒரு பாத்வே தேடணும். அந்த பாத்வே வந்து நம்ம வந்து பெரிய லெவலில் போய் சொல்யூஷன் தேட தேவையில்லை. நீங்கள் பாருங்கள், பிரதமர் வந்து ஒரு டிபிஎம் வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்னன்னா நம்ம வந்து ஃபீடர் ஸ்கில்ஸ் உருவாக்க போகிறோம் அப்படின்னா அதுக்குன்னு கண்டிப்பாக ஒரு பட்ஜெட் இருக்கும், ஒரு மெக்கானிசம் இருக்கும், ரைட்? அதே மெக்கானிசம் வந்து இந்த ஃபீடர் ஸ்கில்ஸ் இருக்காங்களே
இவங்களை ஏற்றுறதுக்கு அதே பட்ஜெட் நீங்கள் பாய்ச்சிங்கன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் பிக் ஃபாஸ்ட் ரிசல்ட்ஸ் டு த நேஷன். ஏன்னா நேஷனோட பில்டிங் வந்து பேசிக்லி பிகாஸ் ஆஃப் த எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம். இப்போ வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் வந்து கம்பெனி இங்கே திறக்கிறாங்கன்னா தேலன் இருக்கிறனால. இப்போ நம்மளுக்கு இந்த தேலன் இல்லைன்னா இப்போ கம்பெனி வந்து திறந்து வந்து புண்ணியம் இல்லைல்ல, நம்மளுக்கு வந்து நம்ம கன்சியூமராக தான் இருப்போம். லைக் மீன்ஸ் வி ஜஸ்ட் கன்சியூம். We are not innovators or developers. We are not the nation building agenda அங்கே இருக்காது. So to answer to your question, just now to summarize it, it's a good initiative, but I think we are talking about a futile attempt. ஏன்னா ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற விஷயம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அந்த எஃபர்ட் எடுத்து அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிச்சி செஞ்சோம்னா கண்டிப்பாக அவரோட விஷன் வந்து மெட்டீரியலைஸ் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. டத்தோ நீங்கள் சொன்னீங்க அந்த ஃபீடு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரஃப்லி about 1.2 மில்லியன் எஸ்கேஎம் முடிச்சுட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ அவங்களோட வந்து அந்த வேறு பொசிஷனுக்கு எஸ்கலேட் பண்ணுறதுக்கு அந்த பிரீச் இல்லைன்றீங்க. நோ, தட்ஸ் வாட் யூ ட்ரைங் டு சே. பட் டோன்ட் யூ திங்க் தட் அவங்களோட ஸ்கில் செட் வந்து இட்ஸ் நாட் சே obsolete, பட் இட்ஸ் அபவுட் அவுடேட்டட் வித் த கரண்ட் நீட்ஸ். ஸோ அது வந்து எப்படி இப்போ லெட்ஸ் சே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏஐ விஷயம் தான் எம்பசைஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து அந்த லெவலுக்கு போகிறதுக்கு இந்த எக்ஸிஸ்டிங் ஸ்கில் வந்து போதுமா, இல்லை அவங்க திருப்பி இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணணுமா இன்னொரு ரவுண்டு ஆஃப் ட்ரைனிங்? அப்ஸ்கில்லிங் ரீஸ்கில்லிங்லாம் ஓகே, அதர் தென் டெக்னிக்கல் அஸ்பெக்ட். பட் அவங்க இருக்கிற நாலேஜ் 1.2 மில்லியன் வந்து நான் ஏன் இது சொல்கிறேன்னா 1.2 மில்லியன் இருக்கிற எக்ஸிஸ்டிங் உள்ள வந்து அப்கிரேட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் தான். நோ எம்பசைஸ் பண்ணுமா, இல்லை நியூ ப்ரீட் ஆஃப் ஸ்கில் ட்ரெயினிஸை கொண்டு வரணுமா அப்படின்னு நான் ஜஸ்ட் மேக்கிங் த கம்பேரிசன். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிற செக்மெண்ட் வந்து அருமையான செக்மெண்ட் வைபி. நீங்கள் சொன்னி அதை அட்ரஸ் பண்ணிங்க. இப்போ இவங்க வந்து இந்த ஏஐ இருக்கனால இவங்களை வந்து இப்படி நம்ம அப்லிஃப்ட் பண்ண போகிறோம், அது ரெலவென்னா இல்லை வந்து புது ஜெனரேட்டிவ் ஸ்கில்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி புது ஜெனரேஷன் முள்ளு கொண்டா போகிறோம். ரெண்டும் முக்கியம் வைபி. இது வந்து சிக்கன் அண்ட் எக் ஸ்டோரி மாதிரி. இவங்களை அப்கிரேட் பண்ணால் தான் இந்த ஃபீடர் ஸ்கில்க்கு வந்து வழி வரும். இல்லைனா இவங்க இதிலே உட்காந்துக்கிட்டு பல வருஷம் வந்து இருப்பாங்க. அவங்களும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிக் செக்மெண்ட் வந்து கம்பெனிஸும் வந்து இவங்களுக்கு வழி இல்லாமல் இவங்களை வச்சுட்டு ரிட்ரென்ச்மெண்ட்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா they become irrelevant, they are not asset for the organization, they are not moving forward. அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைபி ரெண்டுக்கும் வந்து என்னோட சஜஷன் ஒரு சொல்யூஷன்ஸ் இருக்குது. பாருங்களேன், நீங்கள் கேட்ட கொஸ்டின் என்ன சொல்கிறேன்னா, இந்த புது ஜெனரேஷனுக்கும் வரணும். அந்த புது ஜெனரேஷன் வரும்போது மேக் ஷுவர் they have the ability to climb to the second level. அங்கேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடணும். மாதிரி வந்து அவசரமாக ஒரு ஸ்கில் செட்டை ப்ரிப்பேர் பண்ணி அவங்கள வந்து கீழே ஃபீடர் ஸ்கில்ஸை விடுறதோட இந்த புது ஜெனரேஷன் வரும்போது அங்கேயே வந்து இன்கார்பரேட் பண்ணணும். டிஃப்ரெண்ட் ஸ்கில் செட்ஸ் வந்துட்டு அவங்களே வந்து இன்கார்பரேட் பண்ணி அவங்க மேலே ஏறதுக்கு மாதிரி சஸ்டைனபிளாக இருக்கிறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கணும். அது நம்பர் 1. நம்பர் 2 வந்து இந்த ஃபீடர் ஸ்கில்ஸ் மேலே ஏற்றுறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், எவ்ரி இயர் வந்து அகடமிக் கிராஜுவேட்ஸ்க்கு மட்டும் அவங்க கிராஜுவேட் பண்ணி வந்தோன்னே கவர்மெண்ட் வந்து 30,000 to 40,000 ringgit ஒரு ஆளுக்கு செலவு பண்ணுறாங்க. என்னத்துக்கு? அப்ஸ்கில்லிங் ஒரு ரீஸ்கில்லிங்னு. ஏன்னா ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து யூனிவர்சிட்டி கிராஜுவேட் முடிஞ்சோடனே இவங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேது, எம்ப்ளாயபிலிட்டி கிராஜுவேட் ப்ரோக்ராம் சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேஷன்லாம் போட்டு அனுப்பி திருப்பி அனுப்புகிறாங்க. பட் மை கொஸ்டின் இஸ், அது யூனிவர்சிட்டிலே செஞ்சிடலாமே, ஏன் திருப்பி வந்து இன்னொரு $30,000-40,000 வந்து செலவு பண்ணி ஒரு கிராஜுவேட்டுக்கு செய்யணும்? அதே பட்ஜெட் ஒரு ஹாஃப் அவங்க அலோகேட் பண்ணாங்கன்னா இந்த ஃபீடர் ஸ்கில் ஆளுங்களுக்கு ஈக்குவல் பட்ஜெட் கொடுத்து இவங்களை எப்படியாச்சும் மேலே ஏற்றணும்னு வந்து கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்துச்சுன்னா இந்த ஃபீடர் ஸ்கில்லும் இந்த செகண்ட் செக்மெண்ட்டுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைஃப் லாங் லேர்னிங் எஜுகேஷன் மூலிமா and they become relevant, they know the industry very well, so they will get into the AI adoption faster. ஏன்னா AI you cannot adopt it without knowing the subject matter. For instance, இப்போ நீங்கள் கேள்விப்பட்டா ரீசன்லாம் வந்து நான் ஒரு இது கேள்விப்பட்டேன், AI for HR, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ பீப்புள் ஆர் கோயிங், நீங்கள் வரீங்களா அந்த ப்ரோக்ராமுக்கு? நிறைய பேர் அட்டென்ட் பண்ணுறாங்க. பட் என்னோடய கொஸ்டின் என்னென்னா, ஒரு ஹெச்ஆரோட டேட்டா இல்லாமல் இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இப்படி நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உருவாக்குவீங்க? பிகாஸ் இட்ஸ் அ ரெப்ளிகேட் ஆஃப் human intelligence towards artificial, you're moving forward, right? So you need to know what's the segment that you need to automate or artificial கொண்டு போகிறதுக்கு. அதே மாதிரி அந்த எக்ஸாம்பிளை இப்போ நீங்கள் ஃபீடர் ஸ்கில் மேலே போகிறாங்களா, அவங்க அந்த இண்டஸ்ட்ரி பற்றி தெரியும். எக்ஸாம்பிள் ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரி எடுத்துங்க, அவங்க வந்து ஒரு டெக்னீஷியனாக இருப்பாங்க ஆட்டோமேஷனில். அவங்களுக்கு தெரியும் ப்ரொடக்ஷனில் எது வந்து IR 4.0 தேவையில்லைன்னு. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போயிட்டு IR 4.0 வரப்போகுதுன்னு சொல்லிட்டு TVET டேலண்ட்லாம் வந்து நம்ம மாற்றணும்னு சொல்லிட்டு எல்லா மிஷினும் மாற்றணும்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி ஆசி, why
நான் ஏன் வந்து $10 million வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த மிஷின் மாற்றிருக்கேன். ஐம் டூயிங் ஆல் ஓகே. வாட் இஃப் யூ இன்க்ரீஸ் மை ப்ரொடக்டிவிட்டி பை 10% ஸ்டில் டசன்ட் ஜஸ்டிஃபை மை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த செக்மெண்ட்டில் அவங்க ஆட்டோமேட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த டேலண்ட் எனக்கு தெரியும். ஸோ அவங்க மேலே அந்த ஏஐயோட நாலேஜ் காம்பிடன்சி இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து அந்த கம்பெனி ப்ரொடக்டிவிட்டியும் சரி, அந்த டேலண்டோட சஸ்டைனபிலிட்டி அங்கே இருக்கும். ரைட். So to answer to your question, both sides is equally important, but I'm just telling you that we have to find solution for the first. That is the low hanging fruits lah. Yes, exactly. So that you can tap immediately. Correct. Prof. இது பார்த்தீங்கன்னா ரத்னஸ்ரீ, when I was doing my masters in Japan, there was a program sending students to a technical college in Japan. They call it Kosen. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்புகள்லாம் இருந்துச்சு. ஒரு 20 வருஷம் முந்தி மாஸ்டர் செய்யும்போது அதே சூழ்நிலை வந்து கோரியாவுக்கும் அனுப்பணும். ஆனால் த டிலேமா வாஸ், வேலை வாய்ப்பு இருக்கா எனக்கு? திஸ் இஸ் அபவுட் இயர்ஸ் பேக் and we are still talking about employability, and we are also looking at, okay, எனக்கு இந்த ஸ்கில் இருந்தால் இங்கே அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம். Where should they find the information, right information? That's the frightening part, I think, for any diploma holders or any certificate holders on technical and vocational skills who obtain that. I think the basic thing is வேலை வாய்ப்பு வந்து எப்படி இருக்கும், and how can they choose that? அந்த path நீங்கள் சொன்ன மாதிரி the right path, this is my path. Looking back 20 years and we are still talking the same thing, yet I think only now the government realized that TVET should be given importance. Prof, நீங்கள் அந்த உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்களே, அந்த டைம் வந்து இந்த மாஸ்டர்ஸ் படிக்கும்போது இந்த கொரியாவுக்கு ஜப்பானுக்கு அனுப்புகிறாங்கன்னு. சரி, அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாமே கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஓகே நான் சொல்கிறேன் எப்படின்னு. சரி, இதுக்கு நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்லி ஆகணும். ஒரு யூனிவர்சிட்டி காலேஜ் பார்த்திங்கன்னா அவங்களோட நோக்கம் என்னன்னா, ஒரு கிராஜுவேட்டை உருவாக்கணும். ஒரு 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 எனி சிச்சுவேஷன் ஒருத்தவங்க தாட் ப்ராசஸில் ஒரு இன்ஃபர்மேஷனை டைஜஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல வந்துட்டு அவங்கள கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு கிராஜுவேட்டை உருவாக்கும் யூனிவர்சிட்டிலேருந்து. யூசி இட்ஸ் நாட் அக்யூரேட் டு சே டு கிரியேட் jobs for graduates from university. We are supposed to create good graduates. What they're going to do with later on is up to them. But you cannot say the same thing for a TVET college. ஒரு TVET காலேஜோட நோக்கமே வந்து அவங்க வெளியே வந்து கிராஜுவேட் பண்ண நெக்ஸ்ட் மினிட்டே இன்கம் ஜெனரேட் பண்ணணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, அது வந்து பார்ட் அண்ட் பார்சல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அ TVET காலேஜ். You see, whenever I have a graduation ceremony, that's a particular time that I always feel sad. ஏன் தெரியுங்களா, பேரண்ட்ஸ் அவங்க வீட்டில் இருந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வருவாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அழகாக மேக்கப்லாம் பண்ணிவிட்டு ரோப்லாம் போட்டுட்டு படம் எடுப்பாங்க. அந்த படம் அன்றைக்கி அவங்க வீட்டில் ஃபேமிலி எடுக்கிறவரும் சரி, அவங்க வீட்டில் பின்னால் மாட்டுறவரும் சரி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவன் கடன்காரனாக ஆயிடுவான். ஏன்னா காசு கட்டணும் திருப்பி, அவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது. ஏன் தெரியுங்களா, the stigma of wearing the robe and putting the picture at the back of your living room and say that you got a graduate. That's where wrong. It is the responsibility of the TVET college. This is what I practice. Every convocation or graduation of a TVET college, you should have a job placement fair in that graduation day. That is how it should be. Because அந்த TVET college ஓட கான்செப்ட் வந்து அவங்களுக்கு இப்படி வேலை வாங்கி கொடுக்கறது தான் அவங்க வேலை. பிகாஸ் E2E இருக்கணும், என்ரோல்மெண்ட் டு எம்ப்ளாய்மெண்ட். That responsibility should have. That means the TVET college or anyone who involved in TVET, they should go and sell the products to articulate towards getting a job. Not towards, இங்கே பாருப்பா உனக்கு ஒரு டிப்ளமா கிடைக்கும், நீ வீட்டில் மாட்டி வச்சுக்கலாம், you will be proud, உங்கள் வீட்டில் ரொம்ப பெருமைப்படுவாங்க. அதுவாக இருக்கக்கூடாது. இங்கே பாருப்பா நீ இதை படித்தனா இன்னும் 2 வருஷத்தில் வந்து நீ இந்த வேலை இருக்குது, அதை நம்ம உங்களுக்கு எப்படியாச்சும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம். இதான் நம்ம வேலையாக இருக்கணும். TVET காலேஜ் அதான் வேலையாக இருக்கணும். நம்ம என்ன செய்கிறோன்னா, அகாடமிக் காலேஜ் யூனிவர்சிட்டி வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். TVET சொல்லிட்டு அப்பா உனக்கு வந்து ஒரு சிஜிஎல் கொடுப்பாங்க, உனக்கு நல்ல ஒரு படம் எடுப்பாங்க, இந்த VIP ஒருவரை உனக்கு கொடுப்பாங்க, நீ வேணாலும் வச்சுருந்தேன். அவனே வந்துட்டு கஷ்டப்பட்டு ஸ்கூல் படிச்சுட்டு வாய்ப்பு கிடைக்காம TVET வந்து படிக்கிறான். அவனுக்கு ரோப்லாம் போட்டு நீங்கள் அழகாக வந்து அவனை இது வச்சுருங்க. பட் இது வந்து ஹைப்.
நீங்கள் வந்து ஒரு டோட்டலாக மிஸ்கைட் பண்ணுறீங்க. ஒரு டிவேட்டோட இன்ஸ்டிடியூஷனோட வேலை வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து இப்படியாச்சும் ப்ராடக்டை செல் பண்ணி அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறது. அதான் அவங்க வேலையாக இருக்கணும். Everyone in a TVET institution should do that. It's not the job of a university. University should create good people, knowledgeable people. But when you decide on TVET should be someone articulate towards employment. So I mean train and place them. Train and place them. You should place and train them also. But so far, what do you think marketல நான் பார்க்குறேன் நிறைய ப்ரோக்ராம் லான்ச் பண்ண ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் பை த கவர்மெண்ட். அவனுங்க டுவர்ட்ஸ் தேட்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரெயின் அண்ட் பிளேஸ். தட் மீன்ஸ் வென் யூ ட்ரெயின் தேம் அவங்களுக்கு வந்து வேலையும் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு முத கொண்டு அந்த கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. ஸோ அது வேலை செய்தா டத்தோ? என்ன கேட்டிங்கன்னா சஸ்டைனபிலிட்டி இல்லை. சஸ்டைனபிலிட்டியில் இன் டர்ம்ஸ் ஆஃப் பாருங்க, நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து எல்லாமே டிவேட் இன்ஸ்டியூட் மேலே வந்து பர்டன் போடுறாங்க. லைக் தேர் டிசைடிங் ஃபேக்டர். நீங்கள் ட்ரெயின் பண்ணணும், அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு சம்பளமும் நீங்கள் இது கொடுக்கணும்னு. டோன்ட் யூ திங்க் the industry pressure should be from the government? Government should pressure. This is what I advocated maybe 2-3 weeks ago. I said it's compulsory not to provide OJT. It's compulsory to provide apprenticeship. Apprenticeshipக்கும் OJTக்கும் ரெண்டு விஷயம். OJTன்றது வந்துட்டு சீப் லேபர். என்ன கேட்டிங்கன்னா படிச்சு முடிச்சிட்டியா என் இடத்துல வந்து OJT செய், உனக்கு 400 வெள்ளி கொடுக்குறேன் இன்டர்ன் மாதிரி ஒரு 6 மாதம் நீ செஞ்சுட்டு அப்புறம் கிளம்பிடு. ஸோ சஸ்டைனபிலிட்டி இல்லையே. யூ ஆர் மேக்கிங் யூஸ் ஆஃப் ஹிஸ் பிரசன்ஸ் இன் த இண்டஸ்ட்ரி. அப்ரெண்டிஸ்ஷிப் லோ சேலரி. இப்போ நீங்கள் சொன்னீங்களே, ஐ மீன் சில பேர் சொல்லுவாங்க ஏன் வெளியூரில் வேலை செய்யுங்க வேலை செய்ய முடியாது. ஏன்னா வெளியூரில் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் செய்வாங்க. தட் மீன்ஸ் அ கம்பெனி இஃப் இஸ் அ GLC or any industry in Malaysia, they are supposed to mandate them to take local graduates and put them under apprenticeship scheme minimum 1 year. And you need to pay them a salary of மினிமம் வேஜ் சேலரி கொடுக்கணும். அப்போ தான் இது சஸ்டைனபிள் ஆகும். யூ கெட் வாட் ஐ மீன். இப்போ என்ன நடக்குதுன்னா இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ நான் வந்து மெண்டேட் பண்ணும்போது டிவேட் காலேஜ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணுறாங்க. அங்கே போய் வேலையும் வாங்கி கொடுக்குறாங்க. இண்டஸ்ட்ரி எப்படின்னா வாங்க உங்களே எடுத்துக்கிறேன் 400 வெள்ளி கொடுக்குறேன் 1000 வெள்ளி கொடுக்குறேன், ஒன்று 3 மாதம் நீ வேலை செய், சரி நீங்கள் வேலை செஞ்சுட்டு அப்ளிகேஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து ஒன்றும் சொல்ல முடியாது, முழுங்க முடியாமல் துப்ப முடியாமல் கேட்பாங்க அந்த பையன்ட்ட, நீ படிச்ச டிவேட்? ஆமாம் படித்தேன். வேலை கிடச்சி ஓகே முடிஞ்சு. யாராச்சும் கேட்டாங்களா நீ எவ்வளோ சம்பளம் எடுத்த, எவ்வளோ நாள் வந்து அந்த இடத்துல இருந்த, என்ன அந்த இடத்துல இருந்து உனக்கு வந்து பெனிஃபிட் கிடச்சி யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா 6 மாதம் இந்த இன்டர்ன் வேலை செஞ்சா ஆன் ஜாப் ட்ரைனிங் 400 வெள்ளி அலவுன்ஸுக்கு வேலை செஞ்சாலும் அவனுக்கு எடுத்த கடனை கட்ட முடியாது. அவனுக்கு ஒன்றுமே எக்ஸாக்ட்லி. ஏன்னா லைஃப்பில் வந்து அப்போ என்ன ஐ மீன் நம்மளுக்கே வச்சுக்க போகிறேன், நம்மளுக்கே நம்பிக்கை வராமல் போயிடும் இதனால் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு. ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறது வந்து நீங்கள் கவர்மெண்ட் ப்ரெஷர் பண்ணணும். பட் கவர்மெண்ட் எனக்கு வந்து ஐ டோன்ட் நோ அந்த டைரக்ஷன். இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ ஏஐன்னு இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு? நாட் த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அகடமிக் under MPC under MPC வந்து academic institution and more, right? That means அவங்க வந்து ஒரு மாணவர் என்ன அப்ளை பண்ணலாம், SPM இல்லாட்டி கூட அப்ளை பண்ணலான்னு சொன்னாங்க. I had meeting with EPU last week. I met Dato வள்ளுவனை பார்த்தேன். So he briefed me about the program. That means anybody can apply AI. That means அவங்க இண்டஸ்ட்ரியில் அந்த கிளாங்லேயோ அந்த கம்பெனிலேயோ போய் அங்கே சேர்த்து விடுவாங்க. They'll be getting 1,500 from the government and another 1,500 it seems from the industry. They will get paid like monthly and normal வேலை training on job training மாதிரி, and later they will be absorbed in the same industry. So is that similar? Do you think that will work? You see, but before that I heard a lot of comments, critics about that program. நிறைய பேர் வந்து அதை கமெண்ட் பண்ணாங்க, இன்னும் இண்டஸ்ட்ரி பிளேயர்ஸு அது நடக்கவே நடக்காது, அது வந்து SLDN பண்ண ஆரம்பித்தாங்க. அது வந்து அதே மாதிரி தான், இது டூப்ளிகேசி ஆஃப் SLDN. ஸோ I also asked him, is this similar to SLDN? He refused. He said, this is not SLDN, it's a different வேறு ப்ரோக்ராம். So what do you think about that? வைபி, உங்கள் கொஸ்டின்லேயே ஆன்சரும் இருக்குது. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் என்ன கேட்குறீங்க நீங்கள். பட் நான் வந்து உங்களோட ஆன்சருக்கு வந்து ஐசிங் மட்டும் நான் கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள், இந்த சிஸ்டம் லத்தியான் டுவல் நேஷனல் பேரை மாற்றினா வந்து AI அவ்வளோதான். என்ன கேட்டிங்க, ஏன்னா நேஷனல் டுவல் ட்ரைனிங் சிஸ்டம் இஸ் அ மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் சிஸ்டம் ஆன் பேப்பர். Thousands and thousands of people enrolling for this system. You know why? Because to get into the market, go to market வந்து ஈஸியாக. ஏன்னா இப்போ பாருங்கள், கம்பெனிக்கு வந்து if I'm not mistaken, I'm stand to be corrected, 200-300 வெள்ளி கிடைக்கும் ஒரு மாதத்துக்கு ஒரு கேண்டிடேட்க்கு. அப்போ 100 பேர் எடுத்தால் கால்குலேட் பண்ணிங்க, கம்பெனிக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்சென்டிவ் கிடைக்கும், கம்பெனிக்கு இன்சென்டிவ் கிடைக்கும். ஏன்னா அந்த பார்ட்டிசிபெண்ட் வந்து அந்த கம்பெனியில் வேலை செய்யணும். ஆமாம். ஸ்டூடெண்ட்க்கு ஒரு எக்ஸ் அமௌண்ட் கிடைக்கும்.
ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு எக்ஸ் அமௌண்ட் கிடைக்கும். இதெல்லாம் சேர்த்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 300, 200, 300 if I stand to be corrected இந்த ரேஞ்சில் தான் இருக்கும், ரைட்? அப்போ மேசிஃபாக உள்ளுக்கு ஆளுங்க போகிறாங்க. பட் இது முடிஞ்ச பிறகு இந்த ஸ்கீம் மீன் அது வந்து ஒரு 6 மாதம்னா லெவல் 2 எடுக்கிற வரைக்கும் தான் அது இருக்கும், ரைட்? அது முடிஞ்சு லெவல் 3 போனாங்களா இருக்கும். கேன் யூ மெண்டேட் அ கம்பெனி டு ஹையர் சம்படி? Cannot. They will say I provide my place to do your system based on the needs of the company. முடிஞ்ச அப்புறம் I have not mandated to take you. Yeah. How can you penalize me? You cannot one. என் இடத்துல வந்து அந்த பையன் வந்து இன்டர்ன்ஷிப் செஞ்சான். ஸோ இந்த மாதிரி போகும்போது you see the mechanism is very good, government introduced very good, but there was not enough consultation with the industry. There's not enough consultation with what has happened before. Right. What happened to the graduate assistant Lathian dual national? If you got 10,000 people who train under system Lathian dual national, are we trying to say that 10,000 people were employed? Yeah. No one. So SLDM consider failed la? I would say SLDM it's a good on paper. Yeah, I mean நம்ம எல்லாத்துல paper தானே. But I think the student should be intensified. The training colleges should be to getting benefit, and the industry also should be given more benefit. Yeah. All three parties. But you cannot say that we want to do this like எல்லாருக்கும் பொதுவா கொடுக்கணும்னு சொல்லிட்டு you treat everybody like apples. Apple, orange, pineapple நிறைய வேற இருக்கு. Everybody has a different thing to work on. So இந்த மாதிரி இருக்கும்போது I would say the concept is very good. The government came in when AI concept say that இதெல்லாம் வந்து செய்ய போறோம் அந்த மாதிரின்னு. But again the name has changed, but the engine is the same thing. What? So AI வந்து academic in industry வந்து similar to SLDN la? It's very similar. இப்போதைக்கு it's powered by SLDN. It's powered by SLDN. It's about 2400 participants இருக்காங்களா? Correct. இன்னொன்று என்ன நான் பார்க்குறேன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸே ப்ராஃப் அது எங்கே தான் யாருக்கும் தெரியாது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு. ஸோ அது வந்து ஐ திங்க் அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறேன். அது இன்ஃபர்மேஷன் தான். அதான் நான் முதல் கேள்வி கேட்ட மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் does it reach the target group, and also do we have sufficient colleges to absorb various technical whatever we try to expose to these young youth. Prof, இதில் என்ன ஒரு பிரச்சனை, இன்ஃபர்மேஷன் வந்து இஸ் overwhelming. That's the problem with this. Yeah, தெரியுங்களா? You see, sorry to say this, too many free training programs in the market today. Too many free training programs, which has created based on hype. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்சி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் செய்வாங்க, அதே பார்ட்டிசிபென்ட் இன்னொரு இதில் உட்காந்துருப்பாங்க, இன்னொரு இனிஷியேட்டிவ் உட்காந்துருப்பாங்க. பட் the participants are not going into a training program considering his needs. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த ப்ரோக்ராம் போனால் எனக்கு அலவுன்ஸ் கொடுக்குறாங்க, இதுக்கு போனால் வந்து எனக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, ஸோ அட்டெண்ட் எவ்ரிதிங். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கவர்மெண்டோட காசு முடியுது தவிர இவங்க வந்து ஹைப்பில் போய் மாட்டிக்கிறாங்க. கரெக்டான ப்ரோக்ராம் கைட் பண்ணுறதுக்கு இல்லை. இப்போ பாருங்கள் இபியூலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஐ திங்க் முந்திலேருந்து வைபி கூட நிறைய அந்த மாதிரிலாம் விஷயம்லாம் செஞ்சுருக்காரு. மாணவர்லாம் கூட்டு வச்சு இப்படி யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுறது இதெல்லாம் வந்து அது அகாடமிக் பார்த்து ரொம்ப கிளியரிட்டி வந்து ஒன் விண்டோவில் இருக்கும். ஆமாம், டிவேட்டுக்கு அப்படி இல்லை. டிவேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் 7 நாளில் வந்து படிச்சுட்டு வந்திருப்பா, அவனுக்கு வந்து உன்னோட வாழ்க்கையை மாற்றிடுறேன்னுவாங்க. ஸோ இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் டிக்டாக் மாதிரி 5 செகண்ட் 30 செகண்ட்ஸில் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் மாறிடும். தமிழ் படம் மாதிரி யூனிவர்சிட்டி மாதிரி திறந்துவாங்க, வாழ்க்கை மாறிடுவேன் அந்த மாதிரி. அது முடியாது. டிவேட்ன்றது வந்துட்டு ஒரு லைஃப் லாங் லேர்னிங். ஸ்கில் ஃப்ரேம் ஒர்க்கை புரிஞ்சுக்கிட்டு அதில் போயிட்டு பேஷனட்டாக இருந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு இண்டஸ்ட்ரி கூட என்கேஜ் பண்ணி அங்கே வேலை தேடி அங்கேருந்து வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்தால் தான் முடியும். ஆமாம், வி ஒன் சம்திங் ஃபாஸ்ட் கேனாட். அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குல்ல, நம்ம வந்து டிசைன் பண்ணும்போது ஸ்கூல் லீவர்ஸ்க்கு வந்து இந்த 7 நாள் 14 days ப்ரோக்ராம்லாம் கொடுக்கவே கூடாது. ஏன்னா யூ டீச்சிங் தம் த ராங் திங். ரைட். அவங்க சொல்கிறீங்க இந்த சர்டிஃபிகேட் எடுத்தால் உனக்கு இது கிடச்சிடணும், அதுக்கப்புறம் அவன் எப்படி நம்பிக்கை வைப்பான் அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் வரதுக்கு? அதெல்லாம் வந்து ரீஸ்கில்லிங் அப்ஸ்கில்லிங் இருக்கணும். மீன் ஒருத்தவங்க படிச்சுட்டு வந்த அப்புறம் அவங்களை ரீஸ்கில் பண்ணுறதுக்கு 7 நாள் 10 நாள் செய்யலாம். இவங்களாம் வந்து ஆக்சுவல் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து பார்ட் டைமாக படிக்க விடணும். அதுக்குன்னு வந்து அவங்க ஃபுல் டைமாக படிக்கிறதோட இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யலாம். ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறேன். கோவிட் வந்தது வந்து நல்ல விஷயம் சில பேர் சொல்கிறாங்க, ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சான், ஃபுட் பண்டா, கிராப் ரைடர்ஸ் அந்த மாதிரின்னு. பட் அது வந்து ஒரு ரேட் ஓஷனாக மாறிடுச்சு தெரியுங்களா? ஒரு 10 பேர், அப்புறம் வந்து 20 பேர், அப்புறம் மோட்டர் ஓட்டுறவங்க எல்லாமே வந்துட்டு அதில் பூரா வாய்ப்பு கிடச்சி. என்ன அதுலேருந்து என்ன காம்பிடென்சி இருக்குது? ஒரு இடத்துல போய் டெலிவர் பண்ணிட்டு வர்றது, ஒரு மேப் பார்க்குறது வந்து ஒரு காம்பிடென்சியா? அந்த பையன் 2 வருஷம் அதே பண்ணிகிட்டு இருக்க வந்துட்டு ஒரு மாதம் வந்து 2000-3000 ஏர்ன் பண்ணுறாங்க. அவங்கள எப்படி நீங்கள் வந்து திருப்பி வந்து படிக்க சொல்லுவீங்க?
இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் வாட். பட் அதில் வந்து ஒரு என்ன ஒரு டேஞ்சரஸான விஷயம்னா பிரெயின் ட்ரெயின் சொல்லுவாங்க. சாரியா, பிரெயின் ட்ரெயின். ஏன்னா அவங்க வந்து அந்த டேலண்ட் வந்துட்டு கொஞ்ச நாள் செஞ்சுட்டு நீங்கள் பாருங்கள் 2 வருஷம் 3 வருஷம் அப்புறம் மோட்டர் பைக் காம்படின்சி ஓட்ட முடியாது. கொஞ்சம் எவ்வளோ நாள் தான் மோட்டர் பைக் ஓட்டுறதுன்னு வெளியே போயிட்டு வேலை தேடும்போது என்னப்பா படித்தேன், நான் இவ்வளோ நாள் வந்து டெலிவர் பண்ணிட்டு இருந்தேன் அந்த மாதிரி. சரி, நீ ஸ்டார்ட் பண்ணோம் ஜீரோலேருந்து. Do you know every phase of life, I think YB will agree, we need to have the best of that phase. அந்த ஃபேஸை விட்டுட்டோமா அந்த 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 யூத்தை நம்ம இழந்துருவோம். ஆமாம், அந்த டைம் வரும்போது நம்மளுக்கு வேறு விஸ்டம் நாலேஜ் இருக்கும். ஸோ இந்த பையனுக்கு வந்துட்டு ஒரு 20 வயசு 21 வயசு 23 வயசு இருக்கும் படிக்காட்டினா 24 25 போய்ட்டு படிக்கும்போது அந்த படிக்கிற என்வாயர்மெண்ட் அவங்களுக்கு ரெடியாக இருக்காது. இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, நீ வாங்கப்பா ஒரு 7 நாள் வந்து ஃப்ரீ கிராஸ் நடத்துகிறவனுக்கு இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை மாறிடும்னு. ஆமாம், இதெல்லாம் ஹைப்பில் போயிட்டு நம்ம மாணவர்களை மக்களை வந்து தப்பு சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரு யூனிஃபார்மிட்டி இல்லை, அதோட ஃப்ரேம் ஒர்க் இல்லை. அந்த டிவேட் வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு. அதனால் இதை வந்து அந்த அந்த இன்ஃபர்மேஷனை போய் சேர்க்கறது கரெக்டான ஃப்ரேம் ஒர்க்கில் போய் சேர்த்தா கண்டிப்பாக வந்து நம்ம இதை டேக்கிள் பண்ணலாம் ஈஸியாக. இதான் இந்த இடையில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராஃப் வி காட் ஷாக் வென் தே சேட், ஒரு ஸ்டடி சொன்னாங்க 71% or 73% ஆஃப் த எஸ்பிஎம் லீவர்ஸ் வந்து அவங்க நேராக கீக் எக்கனாமி போயிடுறாங்க, கண்டினியூ பண்ணல படிக்கிறதுக்கு அப்படின்னு. தட்ஸ் வரிங்க, ஒரு பெரிய கவலை கூட ஒரு விஷயம். ஏன்னா இப்போ டத்துஸ்ரீ சொன்ன மாதிரி 1 வருஷம் 2 வருஷத்துக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா கேஷ் ரெமுனேஷன் கிடைக்கிது, உங்கள் இன்சென்டிவ் கிடைக்கிது, சம்பாதிக்கிறீங்க, காசு இருக்கும். பட் அந்த வயசு முடிஞ்சோட அவங்க போய் படிக்கிறதுக்கு வந்து ஒன்று அந்த படிக்க வாய்ப்பு கிடைக்கணும், இன்னொன்று லோனு கிடைக்கணும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. ஏன்னா சில எடுகேஷன் இப்போ படிக்க போகணுன்னா அந்த வயசு லிமிட்டேஷன் இருக்கணும். ஸோ அது வந்து இதுதான் இந்த மெயின் ப்ரோக்ராம் இன்றைக்கி வந்து என்னென்னா, நம்ம ஆளுங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு சிந்தனையை கொடுக்கணும். படிக்கும் போது நீங்கள் படிக்கணும். நீங்கள் போய் இப்போ வேலை செஞ்சிங்கன்னா பிறகு அந்த 1 வருஷம் 2 வருஷம் நீங்கள் படிப்பில் செலவு பண்ணுற விஷயத்தை போய் வேலை செய்யணும்னு சொன்னீங்கன்னா கஷ்டமான சூழ்நிலை தான். உங்கள் குடும்ப சூழ்நிலை சில குடும்பம் வந்து கஷ்டமான சூழ்நிலை. பட் இருந்தாலும் பல்ல கடிச்சிட்டு படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வரக்கூட வருஷங்கள் வந்து 2 வருஷத்துக்கு பிறகு வந்து நல்லாயிருக்கும். ஆனால் அந்த 2 வருஷம் போய் நம்ம வேலை செஞ்சு போதும், நாங்கள் வேலை செய்ய போகிறோம், போய் மோட்டர் ஓட்ட கிரேப் ஓட்ட போகிறோன்னு போனீங்கன்னா அது எவ்வளோ நாள் நீங்கள் ஓட்ட போகிறீங்க. ஒரு நாள் கொட்ட வந்தோட அதை நம்ம வந்து விட்டுட்டு படிக்க போகும்போது படிப்பு வாய்ப்பு கிடைக்காது, வேலையும் கிடைக்காது, யாரும் எடுக்க போகிறதில்ல. ஸோ அந்த அவர் கரெக்டாக சொன்னார் ரத்துஸ்ரீ, அந்தந்த காலகட்டத்தில் என்னென்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய்யணும். அப்போ தான் வாழ்க்கையில் முடியும். பிஃபோர் தட் whose responsibility is that to deliver that information at the right time, at the right place? I think we should I will not solely blame on the government. I think we need to have the agencies. இப்போ இந்தியன் மாணவர்கள் எடுத்துட்டிங்கன்னா அவங்களோட பொலிட்டிக்கல் ஆர்ம் இதை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும். நம்ம ஜெனரலாக பார்க்கக்கூடாது. இதுக்கப்புறம் வந்து மேலோட்டமாக பேசுகிறதுக்கு வந்து டைம் இல்லை, மாற்ற முடியாது. ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கணும் இந்த இதில். அப்போ எந்த என்ஜிஓவும் சரி, இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் சரி, இந்த ஏஜென்சி இந்தியன் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் ரொம்ப ஃபோக்கஸாக இந்த விஷயத்தை வந்து கொண்டு போகணும். No, I totally agree, because நீங்கள் பார்த்தீங்கன்னா all the Indian-based political parties, NGOs, organization should come together, put aside the differences on this issue if they want to develop the youth from the beginning. I totally agree with you. Prof, சின்ஸ் நான் இப்போ இந்தியர்களுக்கு பார்ப்போம், நம்ம ஜெனரலாக மலேசியனை பற்றி பேசுகிறோம். இந்தியர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்குது. டிவேட்டில் நிறைய இப்போ பிடிக்கே எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. நிறைய இந்தியன் ஓனர்ஸ் இருக்காங்க டிவேட் காலேஜஸ்ஸு. ஸோ பிசைட் தட், ஹவு மித்ரா கேன் ப்ளே எ ரோல் டு அப்கிரேட் டு என்ஹான்ஸ் த டிவேட் இண்டஸ்ட்ரி and also the awareness among our students? Okay, Mitra should not be caught with the hype. Right. I would say that. I think we should stop spending on feeder skills. ஏன்னா அந்த இம்பேக்ட் அடைகிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம். இப்போ இந்தியன் மாணவர்கள் வந்துட்டு நம்ம வந்து B40ன்றோம், அவங்களுக்கு வந்து B40 சரி, அவங்களுக்கு ஏன் B40 கோர்ஸ் கொடுக்குறோம்? யூ கெட் த பிக்சர். நான் என்ன சொல்கிறேன்னா, B40 குரூப் வராங்க சரி, ஏன் அவங்கள வந்து ஒரு என்வாயர்மெண்ட் உருவாக்கக்கூடாது அவங்களுக்கு? எக்ஸாம்பிளாக சிங்கப்பூரில் எடுத்துட்டிங்கன்னா டிவேட்னு ஒரு விஷயம் வந்து ஐடி நடத்துவாங்க கவர்மெண்ட். அங்கே போனீங்களாலே வந்துட்டு அந்த பில்டிங் பார்க்க அருமையாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும், அவங்களும் வந்து பெரிய ஆளாக போகிறாங்கன்னு தெரியும். இங்கே வந்து மிட்ரான்னு வரும்போது நம்ம திருப்பி அந்த ஃபன்னை வந்து ட்ரைனிங் சென்டரோட ஸ்பெண்ட் பண்ணுறதோட வி காட் குட் ட்ரைனிங் ப்ரொவைடர்ஸ் இருக்கிறவங்களாம் அவங்களாம் கொலபரேட் பண்ணி கவர்மெண்ட் கூட கொலபரேட் பண்ணாங்கன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் குறைக்கலாம். செகண்ட் வந்து சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் வந்து டிசைன் பண்ணும்போது மிட்ராவோட போர்ட் மெம்பர்ஸ்
பிட்ராவோட இதெல்லாம் அந்த அந்த டிபார்ட்மெண்ட் சரி அவங்க என்ன செய்யணும்னா ஒரு கொலபரேட்டிவ் எஃபர்ட் எடுக்கணும் வித் யூனிவர்சிட்டிஸ் வித் TVET காலேஜஸ் இவங்கெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆக்கி இவங்களை வந்து அந்த ரூட் கொண்டு போகணும். ஸோ அந்த சூஸிங் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் சூஸிங் ஆஃப் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஷுட் பி டார்கெட்டட் ஷுட் ஹேவ் இம்பேக்ட். இந்த மாதிரி கொண்டு போகும்போது த ஸ்டூடெண்ட் ஷுட் பி ப்ரவுட் வித் த மிட்ரா ஃபண்டிங். த ஸ்டூடெண்ட் ஷுடன்ட் பி ஷாய் ஹேவிங் நான் இப்போ மிட்ரா ப்ரோக்ராம் போயிட்டு வந்தேன், நான் எனக்கு வந்து தெரில இது எப்படி அப்படி இருக்கக்கூடாது. ஒரு கிளியர் விஷன் இருக்கணும் அந்த. பட் மித்ரா ப்ரோக்ராம் ரத்துஸ்ரீ நான் பார்க்குறேன். ஏன் மித்ரா பற்றி பேசுகிறேன்னா பிகாஸ் இந்தியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா NGO காசு கொடுத்து ட்ரைனிங் கொடுக்குறது இப்போ மித்ரா செய்கிறாங்க. ஸோ என்னன்னா நான் பார்க்குறேன் அவங்க வந்து நீங்கள் முதல் சொன்ன மாதிரி தான் சின்ன சின்ன ப்ரோக்ராம் செய்கிறாங்க. தையல் 5 நாளில் கற்றுக்கலாம், அப்புறம் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஃபோன் போட்டுறது வந்து 5 நாளில் கற்றுக்கலாம் அப்படின்னு செய்கிறாங்க. ஸோ அது வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு. ஸோ எனக்கு அதுதான் பொட்டென்ஷியல் வந்து அதிகமாக இருக்குது மித்ராவில். அதை வந்து சரியாக பயன்படுத்தி இப்போ உங்களை மாதிரி ஆள்லாம் அங்கே போய் அட்வைஸ் பண்ணும்போது மேபி அவங்களோட மோடஸ் ஆப்ரண்டியை மாற்றணும். இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோக்கஸிங் ஆன் திஸ் 5 days ப்ரோக்ராம், கோ ஃபார் லாங் டேர்ம் ப்ரோக்ராம், ஹேண்ட் ப்ரோக்ராம்ஸ். லைக் இப்போ எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் AI அண்ட் வி நோ ஃபார் ஃபியூச்சர் நம்ம அதை ஒட்டி வி கேனாட் ரன் அவே ஃப்ரம் AI. அது அந்த மேசிவாக இருக்குது அதோட வேஃப். ஸோ அதுக்கு தகுந்த ப்ரிப்பேர் பண்ணணும். மினிமம் யூ ஸ்பெண்ட் லிட்டில் பிட் மோர் தென் வாட் எவர். மாறா அதுதான் செய்கிறாங்க. மாறா இன்றைக்கி இப்போ எப்படி இந்த அளவு வந்துச்சுன்னா எப்படி பூமிபுத்ரா வந்து எம்பவர்மெண்ட் எப்படி செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா தி allocate money for scholarship, high hand program ட்ரைனிங்கை கொடுத்து உருவாக்குறாங்க டேலண்ட்டை. மேபி அவுட் ஆஃப் 100 20 will succeed. இட்ஸ் ஓகே, நத்திங் டு லூஸ் பிகாஸ் கவர்மெண்ட் உங்களுக்கு ஃபண்டிங் கொடுக்குறாங்க. அதுதான் உங்கள் மோட்டிவ். இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் லாட் ஆஃப் பீப்புள் ஃபெயில்ட் everyone நம்ம அட்லீஸ்ட் 20% அச்சீவ் பண்ணிட்டுமே. ஸோ அதுதான் என்னோட கருத்து. நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க வைபி. நீங்கள் பாருங்கள் மிட்ரா வந்துட்டு சில ப்ரோக்ராம் நடத்தலாம், அருமையான ப்ரோக்ராம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாபர் ப்ரோக்ராம் இருக்கும், அவங்க வந்து நேஷனுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, பாபர் ஷார்ட்டேஜ் இது பண்ணுறாங்க. அதே மாதிரி சில ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா AI ப்ரோக்ராம் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. டார்கெட் வந்து கிராஜுவேட்ஸ் டார்கெட் பண்ணுறாங்க, வெரி குட். பட் சில ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா வைபி அவங்க வந்து இல்லை நான் வந்து இந்த செக்மெண்ட்டை கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஷார்ட் ஆக்குறாங்க. அதோட இம்பேக்ட் அடைய முடியல அவங்க. ஆமாம், இது வந்து முன்பையும் சரி இப்பயும் சரி அதுக்கு ஒரு செக்மெண்ட் ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த they don't have the ability, இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அந்த தைரியம் வர மாட்டுது. நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், இந்த வருஷம் இந்த டீம் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், இந்த இம்பேக்ட் அந்த மாதிரி அவங்க செஞ்சாங்கன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க வந்து பயனடையலாம். ரெண்டாவது வந்துட்டு மிட்ரோட அலோகேஷன் ரொம்ப லிமிட்டட். நம்மளுக்கு அந்த 100 மில்லியனில் வந்துட்டு நீங்கள் பாருங்கன்னா NGO ப்ரோக்ராமும் செய்யணும், ட்ரைனிங் ப்ரோக்ராமும் செய்யணும். பட் இதில் வந்து நம்ம வந்து ஒரு டேமேஜ் வரும். ஒன்று வந்து என்னென்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ப்ரோக்ராம் நம்ம செய்ய தோங்கினோம்னா நிறைய பேர் பயனடைய முடியாது. நம்ம மக்கள் வந்து திருப்பி நம்மளே வந்து அடிப்பாங்க, எனக்கு வந்து அது பெனிஃபிட் கிடைக்கல அந்த மாதிரி. அதே மாதிரி ரொம்ப ஜெனரலாக போனாலும் இம்பேக்ட் அடைய மாட்டேது. ஸோ நினைக்கிற பிரச்சனை சால்வ் பண்ணுறது என்னன்னா யார் வந்து இதை கவர்ன் பண்ணாலும் சரி இந்த மிட்ராவோட யூனிட் அலோகேஷன் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிரகாரம் டார்கெட்டட் ப்ரோக்ராம் டீமெட்டிக் அப்ரோச், மீனிங் இந்த டீம் நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம், இந்த செக்மெண்ட் உருவாக்க போகிறோம், இதான் நம்மளோட செக்மெண்ட் முடிவு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நல்லா எடுத்துகிட்டு போகலாம். இல்லை பட்ஜெட் முடிக்க முடியலன்னா பட் எவ்ரி இயர் we are returning back money what 40 million 30 million rightly said. நம்ம பட்ஜெட் வந்து 10லன்னு சொன்னீங்கன்னா why don't you use that money rather than giving back to the government. அதை திருப்பி அவங்க பயன்படுத்தலாம், இந்த மாதிரி எம்பவர் பண்ணலாமே. அப்படின்னு போகிறோம். நான் நினைக்கிறேன் நம்ம வந்து ரொம்ப இந்த செலெக்ஷனில் வந்து நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஏன் நான் சொல்கிறேன்னா நோ ஐ பிலீவ் இட்ஸ் அபவுட் லீடர்ஷிப். எந்த இன்ஸ்டிடியூஷன் ஆர்கனைசேஷன் இருந்தாலும் இந்த லீடர்ஷிப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நாடு எடுத்துக்கங்க, நல்ல ஒரு பிரதமரோ ஒரு பிரசிடென்ட் இல்லைன்னா அந்த நாடு வந்து நல்லா இருந்த நாடு கூட மோசமாக போயிடும், மோசமாக இருந்த நாடு கூட நல்லா வரும். அந்த மாதிரி தான் மித்ரா. ஐ திங்க் லீடர்ஷிப், அந்த லீடர்ஷிப் தான் அந்த இனிஷியேட்டிவ் எடுக்கணும். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்களே கேட்டுக்கிட்டு நம்ம வந்து நம்மளோட ஃபோக்கஸ் அடைய போகிறத விட்டுமா நம்ம வேஸ்ட் ஆகிடுவோம். மித்ரா டோட்டல் ப்ரோக்ராம் ஆகிருப்போது. எனியா டத்துஸ்ரீ ப்ராஃப் இன்றைக்குள்ள ப்ரோக்ராம் வந்து ஸ்பான்சர் பண்ணது வந்து சாய் காலேஜ். அவங்களும் வந்து டெக்னிக்கல் TVET காலேஜ் தான். அவங்க வந்து கல்னரி F&B அண்ட் ஏர்லி சைல்ட்ஹுட் ப்ரோக்ராம் செய்கிறாங்க. அவங்க வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் கீழே கொடுத்துருக்கேன். ரொம்ப நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட கிராஜுவேஷன்லாம் செஞ்சாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தேம். அவங்க தான் ஃபுல்லாக இந்த ப்ரோக்ராம் டத்துஸ்ரீ ஸ்பான்சர். ஏன்னா டத்துவும் வந்து TVET காலேஜ் வச்சுருக்காரு, பெரிய காலேஜ் வச்சுருக்காரு. ரொம்ப நல்லா செஞ்சுட்டு இருக்காரு. எனக்கு பர்சனலாக அவர் தெரியும். நிறையா மாணவர்களை இந்தியர்கள் வந்து B40 ஸ்டூடெண்ட்ஸை வந்து ட்ரெயின் பண்ணி அவங்க வாழ்க்கையை மாற்றிருக்காங்க. நானே விட்னஸ் பண்ணியிருக்கேன். நாங்களாம் முன்ன வந்து இந்த இளைஞர் பிரிவில் வந்து ஐவ் சீன் இஸ் அச்சீவ்மெண்ட்ஸ்.
ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் வித் அஸ் இன்னைக்கு. இன்னொரு ப்ரோக்ராம் டத்தோ, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இன்ட்ரெஸ்டிங். என்னென்னா கவர்மெண்ட் வந்து 2002 போயிட்டு ஜப்பான் கூட ஒரு சைன் பண்ணாங்க. டு யூ நோ தட்? MOCன்னு சொன்னாங்க. என்னன்னா 5 வருஷத்துக்கு இங்கே உள்ள டிவேட் கிட்டத்தட்ட 80,000 பேர் வந்து ஜப்பானுக்கு அனுப்பி அவங்க ஆஃப்கோர்ஸ் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு தேர் சம் ஸ்கில் ட்ரைனிங் அசஸ்மெண்ட் they can work there for இண்டஸ்ட்ரியில் 5 years, then they will return back. அது வந்து ஆக்சுவலி வந்து ட்ரான்ஸ்ஃபர் டெக்னாலஜி செய்கிறது. I don't know what happened after that, because நான் இந்த பார்லிமெண்ட் இந்த வாட்டி அதான் கேட்க போகிறேன், என்னோட கேள்வி அது இருக்க போது. பட் வாட் happened to that? Do you know anything about it? பார்த்தீங்கன்னா அது வந்து விஷனோட முடிஞ்சது, பேச்சோட முடிஞ்சு. விஷன் ஏன்னா இப்போ பாருங்கள், ஒரு யார் வேணாலும் ஒரு விஷன் வைக்கலாம், ஒரு ஐடியா வைக்கலாம், பட் எக்ஸிக்யூஷன் வரைக்கும் அதை செய்யணும். என்ன கேட்டிங்கன்னா இல்லைன்னா நம்ம அதை எதிர்பார்த்தே வந்து வீணாக போயிடுவோம். பட் நல்ல ப்ரோக்ராம், பட் வெரி குட் ப்ரோக்ராம். நீங்கள் அப்படி சொல்கிறீங்க வைபி. நீங்கள் கேட்குறது வந்து ஜப்பான் பற்றி. நான் வந்து என்னோட 20 வருஷம் அனுபவத்தில் 24 இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். முதல்ல இருந்து நிறைய MOU நான் பார்த்துட்டேன். பட் எக்ஸிக்யூஷன் யார் பண்ணுவாங்கன்னா ப்ரைவேட் செக்டரும் கவர்மெண்ட் செக்டர் கொலபரேட் பண்ணால் தான் செய்ய முடியும். எக்ஸாக்ட்லி. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு லீடர் வரும்போது ஒரு விஷனை மாற்றிட்டு இருந்தாங்கன்னா அந்த கோல் போஸ்ட் மாறிக்கிட்டே இருக்கும். அதில் யார் நம்ம அடிப்படுவாங்கன்னா நம்ம தான் அடிப்படுவாங்க. நம்மளுக்கு வந்து அந்த ஹோப் விட்டு போயிடும். அந்த ஜப்பான் கொலபரேஷன் ரொம்ப முக்கியம். அதோட எக்ஸிக்யூஷன் நடக்காதனால ரொம்ப பெனிஃபிட் வந்துட்டு நம்ம இழந்துருவோம். ஏன்னா அதை எதிர்பார்த்துருப்போம், ஒரு விஷயம் வச்சுருப்போம். சரி, அந்த ஒரு 3-4 வருஷம் இதை பற்றி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம சொல்லலாம்ல, இதை பற்றி நம்ம வந்து இதை வச்சு நம்ம முன்னேற போகிறோம் அந்த மாதிரி. பட் நடக்கலையே. நடக்காத போது என்ன நடக்கும்னா இதுக்கப்புறம் இன்னொரு ப்ராமிஸ் வரும்போது அதுவும் நடக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து DPM நம்மளுக்கே அக்கறை எல்லாம் போயிடும் அப்ளை பண்ணுறதுக்கு. ஏன்னா சொல்லுவானுங்க செய்ய மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். அது வந்து ஒன் ஆஃப் த ரீசன் வாய் நம்ம எது சம்டைம்ஸ் மீடியாலும் சரி நம்ம எது சொன்னாலும் மக்கள் அதை எடுத்துக்காத காரணம் வந்து என்ன காரணம்னா சொல்லுவாங்கப்பா செய்ய மாட்டாங்க, அந்த நம்பிக்கை இழந்துட்ட மாதிரி ஒரு இது இருக்குது. வாட் யூ திங்க்? எஸ், ஏன்னா அந்த ஹோப் வச்சு அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு லீடர் நம்மளை மாற்றுவாங்க, இந்த செக்மெண்ட் வந்து நம்மளை வந்து இந்த எலோகேஷன் நம்ம மாற போகிறோம், இதெல்லாம் வந்து அவங்க ஹோப் போட்டு இது பண்ணிடுவாங்க. பட் இன் another way is good. அவங்கள இண்டிபெண்டா ப்ரிப்பேர் பண்றாங்க பாருங்க. நம்ம கவர்மெண்ட் வந்து எதிர்பார்க்கணும், நம்மளே முன்னேறுவோம்னு சொல்லிட்டு அது பாசிட்டிவா, அதுவும் பாசிட்டிவா வரும். ஆனால் அது எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு அவங்க முன்னேறணும் வந்தாங்கன்னா பரவாயில்ல. கிவ் அப் பண்ணிட்டாங்கன்னா அவங்க லைஃப் வந்து வீணா போயிடும். இந்த ப்ரோக்ராம் ஆக்சுவலி என்னதுக்குன்னா டு என்கரேஜ் தேம். சே தட்ஸ் another பல வழிகள் இருக்குது. இப்போ நீங்கள் TVET படிக்க போகிறீங்க, அரசாங்க கல்லூரிக்கு மட்டும் இல்லை, பல வழிகள் இருக்குது, பல ப்ரோக்ராம் இருக்குது நீங்கள் போயிட்டு. ஆனால் என்னன்னா யாரும் வந்து என்கிட்ட சொன்னாங்கன்னா எங்கள் இன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் டோட்டல் டிஸ்அக்ரி வித் தேம். உங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஆமாம். இந்த அடுத்து நீங்கள் கூகுளில் நீங்கள் டிக்டாக்கை பார்க்குறது டைமை குறைச்சிட்டு, ஃபேஸ்புக்கை டைமை குறைச்சிட்டு, நீங்கள் வாட்ஸ்அப்பை குறைச்சிட்டு இதை வந்து நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்கன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. உலகத்தில் எல்லாம் எந்த மூலையில் என்ன இருக்குன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால் இன்ஃபர்மேஷன் கிடைக்கல சார் மட்டும் சொல்லாதீங்க. வீட்டில் வயசானவங்களே வந்து இப்போ டிக்டாக் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கே வந்து இப்போ முந்திலாம் டைப் பண்ண முடியாது. சில பேர் சொல்லுவாங்க ஸ்பெல் பண்ண தெரியாதுன்னு. இப்போ வாய்ஸே இருக்குது, வாய்ஸ் சர்ச் கூட பண்ணலாம். TVET இன் மலேசியா அப்படின்னு காண்பிங்கன்னா அது வந்து வருஷலாக கொடுத்துரும் என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குன்னு. ஸோ அந்த காரணம் வந்து நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா குட்டி என்ன சொல்லுவாங்க, சாக்கு சொல்லுவாங்களே, அந்த சாக்கெலாம் விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு எப்படின்னு பார்க்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன சொல்கிறீங்க ப்ராஃப்? Maybe last one from me, Dato Sri. Do you provide counseling for those who are really keen to join interests? Because Ungloda College is one of the biggest one. Definitely, we are looking at how they can reach you, how can they come and look at opportunities to enhance and also maybe enlighten them about TVET. ப்ரோஃப், என்னோட ஜேர்னியை வந்து பார்க்குற யார் பார்த்தாலும் வந்து இந்த TVET பற்றி பேசுகிறது தான். ஐ வெரி பேஷனட் அபவுட் இட். ஸோ அதே வந்து ஒரு கவுன்சிலிங்னு வச்சுக்கிங்களேன். நான் என்ன சொல்கிறேன்னா ப்ரோஃப், இதில் வந்து ஒரு சின்ன விஷயம் இருக்குது ப்ரோஃப், நான் சொல்லி ஆகணும். நம்மள்ட்ட வர ஸ்டூடெண்ட் ப்ரோஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 வயசுக்கு அப்புறம் வராங்க வச்சுக்கிங்களேன். 15 வருஷம் வந்து அப்பா அம்மாட்ட இருப்பாங்க. அவங்க மாற்ற முடியாத ஒரு என்வாயர்மெண்ட் நம்மளால் மாற்ற முடியாது. நான் அதை கஷ்டப்பட்டுட்டேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, பேரண்ட்ஸ் கூட நம்ம வேலை செஞ்சோம்னா இதை நம்ம அடையலாம். ஸோ இட் ஹேஸ் டு பி அ கொலபரேட்டிவ் எஃபர்ட். இப்போ நான் கேட்டிங்கன்னா கவுன்சிலிங் சரிங்களா, என்னோட கவுன்சிலிங்லாம் வந்து வெரி ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் எம்ப்ளாயபிலிட்டி அண்ட் ஹவு யூ வாண்ட் ஜெனரேட் யுவர் இன்கம். ஐ திங்க் தட்ஸ் அ மோட்டிவேஷன் தட் வி ஷுட் புட் ஆன் திஸ் பீப்புள். நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணி நிறைய மோட்டிவேட் பண்ணி அந்த மோட்டிவேஷன் மேலேயே வந்து அவங்களுக்கு வந்து நம்பிக்கை போச்சு. ஆமாம். ஏன்னா இன்றைக்கி பேசுவாங்க, இந்த கொக்கோ கோலா கதை சொல்லுவாங்க தெரியுங்களா, திறந்தோன்னே அந்த கேஸ் போயிடும், அப்போ நாளைக்கு வந்து குடிக்கும்போது சீனி தனியாக ஆயிரும். அதை யோசிக்கிறதோட நம்ம என்ன யோசிக்கணும்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ராஃப் கவுன்சிலிங் வந்து
அதோட மெத்தட் வந்து வேறு மாதிரி இருக்குது ப்ராஃப். அவங்க வரும்போது அப்ரோச் பண்ணும்போது அவங்கள வந்து ஹோல்ட் பண்ணி எம்ப்ளாயபிலிட்டி இன்கம் ஜெனரேஷன் கொண்டு போகிறது தான் என்னோட இது. அது மட்டும் இல்லை ப்ராஃப், ஐ எம் ட்ரைங் டு டூ தீஸ் ஃபார் ஆல் த TVET காலேஜஸ் இன் மலேசியா. ஏன்னா நம்மள்ட்ட தான் வந்து படிக்கணும் இல்லை, நிறைய இந்தியன் சக்ஸஸ்ஃபுல் TVET காலேஜ் இருக்காங்க. இப்போ சாய் காலேஜ் மாதிரிலாம் இருக்காங்களா, இவங்களாம் வந்துட்டு நிறைய விஷயம் வந்து செய்கிறாங்க. இவங்கெல்லாம் கொலபரேட் பண்ணி இந்தந்த டெமோகிராஃபிக் ஏரியாவில் இருக்காங்களோ அந்தந்த காலேஜ் அவங்க போனாங்கனாலே வந்து பெரிய மாற்றம் அடையலாம் ப்ரோ. பெரிய மாற்றம் அடையலாம். ரைட். தேங்க்யூ. ஓகே தத்தோ ஸ்ரீ, என்னன்னா வாட்ஸ் யூ அட்வைஸ் டு அவர் வியூவர்ஸ்? என்ன ப்ரோக்ராம் யூ திங்க் இப்போ வந்து அவங்க எடுத்தாங்கன்னா அவங்க எதிர்காலத்துக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்? ஒரு 5 ப்ரோக்ராம், ஒரு 10 ப்ரோக்ராம் சொல்லுங்கள். ஓகே, பயஸாக இருக்காமல் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுத்தால் எம்ப்ளாயபிலிட்டி பாருங்கள். த மீன்ஸாக நீங்கள் சர்ச் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் என்ன வாய்ப்பு இருக்குது பார்க்குறதோட அதோட ஃப்ரேம் ஒர்க் பார்க்கணும். சஸ்டைனபிலிட்டி அவங்க சொல்லுவாங்களே ஒரு 5 வருஷத்தில் இந்த துறைலாம் வந்து முன்னேறணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரோன் அண்ட் டேட்டா சர்வீசஸ் துறை வந்து கண்டிப்பாக நல்லா வரும். மீனிங் நீங்கள் ஒரு கிராஜுவேட்டாக இருக்கலாம். அந்த கிராஜுவேட்டாக இருக்கும்போது நீங்கள் வந்து டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு ட்ரோன் படிச்சுட்டு அதோட நெசசரி அப்ளிகேஷன்லாம் படிச்சுட்டு டேட்டா எப்படி ப்ரொசஸ் பண்ணுன்னு படிச்சிங்கன்னா ஒரு 5 வருஷத்தில் வந்து இந்த டேட்டாவை எப்படி க்ரன்ச் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ஆளாம். ட்ரோன் மட்டும் இல்லை, பல டேட்டா சம்மந்தப்பட்ட விஷயம். ரெண்டாவது வந்துட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுத்துட்டாங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட ஹைப் வந்துட்டு இருக்கு. பட் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் நிறைய ஈகோசிஸ்டம் இருக்கும். ஒரு 13-14 ஈகோசிஸ்டம் வந்து அது வெர்டிக்கல் அடங்கியிருக்கு. அந்த வெர்டிக்கலில் மேனுஃபேக்சரிங் சரி. டு யூ நோ தட் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், பேட்டரி மேனுஃபேக்சர் பிளான் வந்து மலேசியாவில் நிறையா இருக்குது. ஸோ அப்போ வேர்ல்டுக்கே வந்து நம்ம வந்து பேட்டரி சப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்போது அதோட ஆட்டோமேஷன் இன்ஜின்லாம் நமக்கு தேவைப்படும். மூணாவது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த F&B கலினரி விஷயம். இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு முக்கியமான வெரி பர்சனலைஸ் துறை இது. அதை வந்து நீங்கள் வந்து ரோபோட் வச்சு மாற்ற முடியாது. நீங்கள் பார்க்கலாம், நிறையா வந்து டிவியில் பார்க்கலாம் ரோபோட் வந்து முட்டை சுடுது இதெல்லாம் செய்கிறது. பட் இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கல். ஏன்னா டெக்னாலஜி doesn't cut across human abilities as overall. அது வந்து நம்ம இந்த இடத்துல பயன்படுத்தணுமோ அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதே மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி சரி, டேட்டா சம்மந்தப்பட்ட விஷயம் சரி, ரொம்ப டெக்னிக்கலி ஓரியன்டட் அண்ட் ஹை இம்பேக்ட். நான் சொல்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து இன்கம் வந்து சஸ்டைனபிளாக இருக்கணும், நீங்கள் ஜெனரேட் பண்ணணும். ஃபீடர் ஸ்கில்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா என்ன ஆகும்னா உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியாது, படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு அப்போ உள்ள தேவைக்கு இருந்தால் நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் என்னோட வெரி. அதுக்கு வந்து மைக்ரோ கிரெடென்ஷியல்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, ஸ்மால் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது ஃபார் ஒர்க்கிங் அடல்ட்ஸ். ஸோ அவங்க வந்து நீங்கள் வந்து என்ன செய்யலாம், இப்போ நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்க, யூ நீட் டு அப்கிரேட் யுவர் செல்ஃப். மைக்ரோ கிரெடென்ஷியல் ப்ரோக்ராம் நிறையா இருக்குது. நீங்கள் அந்த காசை எடுத்து நீங்கள் வந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ படிக்கிறது வந்து ரொம்ப ஃபார்மலாக கூட இல்லை. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வேண்டிய டைமுக்கு படிச்சுட்டு எக்ஸாம் எழுதலாம், ப்ராக்டிக்கல் போகலாம். இந்த மாதிரி நிறையா வழி இருக்குது நம்மளுக்கு வந்து நம்மளை அப்கிரேட் பண்ணுறதுக்கு. தேங்க்ஸ் டத்தோ. இன்றைக்கி நல்ல ஒரு சந்திப்பு. மெயினாக நம்மளோட இன்றைக்குள்ள சனாசினியோட நோக்கம் என்னென்னா, நிறையா இந்தியர் மாணவர்கள் TVET வந்து முக்கிய சாய்ஸாக எடுத்து அவங்க வந்து அகடமிக்கில் நல்லா படிக்கிறவங்க ஆஃப்கோர்ஸ் அவங்களுக்கான கிளியர் பாத்வே இருக்குது. பட் ஐம் டாக்கிங் அபவுட் தோஸ் ஹூ லைக் அகடமிக்லி நம்ம அவ்வளோ நல்லா வரல, இப்போ இதாச்சும் படிப்புமா அப்படின்னு படிக்கிற சிந்திக்கிறவங்களுக்கு வந்து இப்போ ஒரு சொன்ன மாதிரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. ட்ரோன், டேட்டா, பிக் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு இது இருக்குது. நான் கொஞ்சம் சுவை பண்ணுங்கள், கொஞ்சம் படிங்க, ரிசர்ச் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். இந்த ப்ரோக்ராம்னால நிச்சயமாக நீங்கள் நல்லா நடைவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவரை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னா அவர் ஃபேஸ்புக் போகலாம், ஸ்ரீ கணேஷ். அவரை டீட்டெயிலாக அப்புறம் கொடுக்குறோம் நம்ம ப்ரோக்ராமில். அதே சமயத்தில் சாய் இன்டர்நேஷ்னல் காலேஜுக்கு வந்து மறுபடியும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். என்ன இந்த ப்ரோக்ராமை முழுமையாக அவங்க ஸ்பான்சர் பண்ணாங்க. நன்றி. Prof, anything to say? No, thank you so much, Dato Sri, to join us today. Any message to our voice? Actually, thank you. Just don't give up. நிறைய வாய்ப்பு இருக்குது, தேடி போங்க. அரசாங்கம் மட்டும் நம்பாமல் தனியார் நிறுவனத்துக்கும் வந்து தொடர்பு கண்டு அவங்கள்ட்ட பாருங்கள் என்னென்ன மாதிரி இண்டஸ்ட்ரியில் வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துட்டு எதிர்நோக்கி போங்க. தேங்க்யூ வைபி ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஃபார் கம்மிங். அனைவருக்கும் நன்றி. மறுபடியும் அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சனாசினி ப்ரோக்ராமை பாருங்கள். இன்னும் நிறையா விஷயங்களை வந்து கொண்டு வர்றதுக்கு நாங்கள் தயார். நன்றி.